எவ்வளவு தைரியம் இருந்தால் சிபிஐ ஆபீஸ் கேட்டுக்கு வெளியே வண்டி வரும்போதே சன்ரூஃப திறந்து எந்திரிச்சு வெளியே நிப்பார். இது மாதிரி எவனா பகத்சிங்னு யாராவது சொல்றீங்களே, அவரால முடியுமா? நான் சொன்னேன் சிபிஐ போய் முடிச்சிட்டு லிப்ட்ல வரும்போது, ஆனா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாசம் 23 அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. வண்டியில உட்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேல வந்து கிளாஸ் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. எனக்கு அப்பயும் இன்னும் அண்ணன் காட்டு வாங்கறதுக்கு பண்றாடா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்த்தம் ஆரம்பிச்சிடலாமா இங்க இருந்து அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா 5 லட்சம் ரூபாய் புல்லு மாட்டிக்கிச்சு, நான் வருத்தப்படுறேன். உங்க புல்லு மாட்டிக்கிச்சேன்னு நீங்க கவலையே இல்லாம ஜாலியா டாடா காட்டிட்டு வரீங்க. எந்திரிச்சு நின்னு டாடா காமிச்சாரு எல்லாருக்கும். அங்க வடக்கைங்க ஒரு 50-60 பேரு விஜய் பையான்னு இருக்காங்க. எங்க இருந்து கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எல்லாம் டாடா காமிச்சிட்டு பூவெல்லாம் தூவிட்டு, எதுக்கு 41 பேரை கொன்னது எப்படின்னு விசாரிச்சாங்களாம். எப்படி செத்தாங்கன்னு தெரிஞ்ச பதிலாம் சொல்லிட்டு வெளியே வந்து இந்த கூத்தையெல்லாம் பண்ணிட்டு உள்ள உட்காரும் போது ஆதவர்ஜுனாட்ட இவர் திரும்ப விஜய் கேட்கிறாராம், இது போதுமாங்கண்ணா அப்படின்னு. இது போதுங்கண்ணா அப்படின்னு 2 பேரும் விஜய் மாடுலேஷன்லயே 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இதை வந்து ஆதவர்ஜுனா மேடையில சொல்ல, கீழே இருக்கவன்லாம் விசில் அடிக்க, நாஞ்சில் சம்பத் ரசிச்சு பார்க்க கண்கொள்ளா காட்சிதான் வைங்களேன். அப்படி எந்திரிச்சு மேல நின்னு ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாரு. அப்படி மேல எந்திரிச்சு என்ன பண்ணா சிபிஐ ஆபீஸ்குள்ள இருந்தே மேல எந்திரிக்கிறாரு. அண்ணனுக்கு தைரியம் இருக்கு, அது வேற மாதிரி தெரியும். அப்ப எந்திரிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து மேல பாத்துட்டு அங்க 2000 பேர் நான் கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதும்னு அப்படின்னு நானும் சொன்னேன். அப்ப இன்னுமேட்டு இந்த எஸ்ஓபி இதெல்லாம் கிடையாது இல்ல அப்படின்னு கேட்டாரு. எங்க வேணா போலான்னு தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ்ல எல்லா தலைவரும் எந்த ரோட்டுக்கு வேணா போல, நான் இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள் கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாரு. இது போதும். இதே மாதிரி இதே வேகத்தோட போய் நான் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு நெடுஞ்சாலையிலையும் டார்ச் லைட்டோட நிப்பேன்னு நினைப்பீங்க. அப்படி இல்ல, பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறேன், அதுக்குண்டான வேலைகளை எல்லாம் பாருங்க அப்படின்னு ஏவி விட்டாரு அப்படின்னு சொல்றேன். சொல்லி 3 நாள் ஆச்சு, இன்னும் வெளியே வரல. எந்த ரோட்ல உருண்டுகிட்டு இருக்க இப்ப நீ? பார்ட்டியில இருக்கக்கூடிய ரசிகர்களே போட்டாங்க, டேய் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சீங்க, இனிமேல் எங்க அண்ணன் யாரும் தடுக்க முடியாது, அவர் ரோட்ல தான் போவார் வருவாரு, எல்லாருக்கும் தைரியமா ஏதோ தமிழ்நாடு போலீஸ் தடுப்பு வச்சிருக்க மாதிரியும், அதனாலதான் வந்து வெளியில வர முடியாத மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க.